அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றம் பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஒரு சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். அது ஏமாற்றத்தில் போய் முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலையில் நிலைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே பல கிரகங்கள் சென்றடிக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சின்ன பிரச்சனைகளை கூட உங்களது அவசரம் அப்படி இல்லைன்னா தெளிவான கண்ணோட்டம் இல்லாமல் பெரிதாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அவசரப்படாமல் பேச்சில் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது குடும்ப சூழ்நிலையை இனிமையாக வைத்திருக்க உதவி பண்ணுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபரை, அது உங்கள் குடும்பத்தினராக உறவினராக இருந்தாலும் சரிங்க, தலையிடுறத அனுமதிக்காதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி துவங்கினாலும் கூட விரய சனி முடிவடைகிறதுனால தேவையில்லாத செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். பொருளாதார ரீதியாக நிலைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள் குறையிறதுனால அந்த தொகையை பாதுகாப்பாக முதலீடு செய்யலாம். கடன் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுங்க. கடன் தொகை பெரும் அளவுலையும் இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். சரியான வேலை கிடைக்காம அவதிப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு வேலையில் நிலைப்புத்தன்மை ஏற்படுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பில் வருமானத்தில் சிக்கல் இல்லை அப்படின்னாலும் கூட வேலை பளு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உண்டாகும். அதே மாதிரி இந்த காலகட்டம் சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். முடிவெடுக்கிறதுல மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். அதே சமயம் ஒரு சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே சரிங்க, கூடுமான வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீர்பட ஆரம்பிக்குங்க. தேவையற்ற பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சமாக விடுதலையாவீங்க. நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்குங்க. இரவு நேரத்தில் நல்ல தூக்கமும் கிடைக்கப்படுவீங்க. வீட்டில் இருப்பவர்களோடு சந்தோஷத்துடன் நேரத்தை செலவு செய்வீங்க. சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களும் ஏற்படலாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் சுமூகமான போக்கே நிலவுங்க. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இரண்டு பேருக்குள் ஈகோ பார்க்க கூடாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. பிள்ளைகளுடைய நலன்ல கவலை கொள்ள வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பக்குவத்தோடு நடந்து கொள்வீங்க. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த காயை நகர்த்தினா எப்படி லாபத்தை அடையலாம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி
அதிகரிக்கவும் செய்யலாம். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படவும் தொடங்குவீங்க. வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1 இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காத்தாலே போதுமானது. நிதானத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா இப்படி நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவசரமோ அலட்சியமோ இல்லை கோபமோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்கவும் செய்வீங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றொரு புறம் பார்த்தோன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகளை மட்டும் அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைத்து கொள்ளுங்க. அதுதான் நல்லது. இல்லைன்னா இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல பிரச்சனையை அது எடுத்து விடலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துலையும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. வேலையில் சுறுசுறுப்பு படு வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை எதிர்த்து நின்ற எதிரிகள் எல்லாருமே ஒதுங்கி நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும். அதே போல் மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க. வழக்கறிஞர்களும் இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது. பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க. ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க. தனியார் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால் உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது. கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு நிறுத்துவீங்க. இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல் படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க. தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க. அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திறமையும் உங்களிடம் இருக்கிறது. சிறு வியாபாரிகள், சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகியும் நிற்பீங்க. அதே போல காதல் கைகூடி வரும். சுற்றத்தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம். அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க. அதே போல பந்தயங்கள், போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. நெடுநாளைய நண்பர்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணலாம். அதனால் யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று. மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறாது. அதே போல் மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க. திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சகோதரியின் திருமணத்தை பேசிய முடிப்பீங்க. தாயாரின் பேச்சு கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையை கிளப்புவாங்க. அதே போல் தங்குதடை இல்லாமல் பணம் வரலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிச்சிடுவீங்க. பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வரும். வெறுப்பை காட்டாமல் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சை கேட்கக்கூடாது. அது பிரச்சனையை கொண்டு விட்டடும்.
கோல் சொல்கின்ற வேலையை அறவே நிறுத்தி கொள்ளுங்க. அப்போ தான் இந்த காலம் உங்களுக்கு சுபமான காலமாகவே அமைந்திடும். அதே போல் சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் சின்ன பின்னம் ஆக்கி விடுவாங்க. மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் மேம்பட்டு காணப்படும். தொழில்துறைக்கு மிகவும் உறுதுணையாகவே அமையப்பெறும். ஆன்லைன் வர்த்தகங்களில் அலுப்பில்லாமல் ஈடுபடலாம். மனைவியின் தங்கையால் குடும்பத்தில் குழப்பங்களும் உண்டாகலாம். அதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீங்க.